தமிழ்ல நலதமயந்தி படத்துல ஹீரோயினா நடித்த கீத்து மோகன்தாஸ் இயக்கத்துல நம்ம ராக்கி பாய் யாஷ் நடித்த டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் கோவாவில் போர்த்துகீசியர்களின் ஆதிக்கம் தொடருது. அங்குள்ள கேங்ஸ்டர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் சால்வதா என்பவருக்கு துணையாக ராயாவும் யாஷ், அவருடைய அக்கா கங்காவும் நயன்தாரா இருக்காங்க. சொந்த பெற்றோரை கொன்றவனை பழிவாங்கும் ராயாவும் கங்காவும் போதைப் பொருள் கடத்தலில் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. சரக்கு பொண்ணுங்கன்னு ஒரு டாக்ஸிக் வாழ்க்கையை வாழும் ராயா தன்னோட பாஸ் சால்வதாரின் மகள் ரெபெக்கா தாரா சுதாரியா கூட நெருக்கமாகி கல்யாணம் வரை போறாரு. அதே நேரத்துல சர்க்கஸ் நடத்த வரும் நாடியா கியாரா அத்வானி கூடவும் ராயா நெருக்கமாகி நாடியா கர்ப்பமாகிறார். விஷயம் சால்வதாவுக்கு தெரியவர அப்புறம் ராயா மற்றும் கங்காவோட வாழ்க்கை என்ன ஆச்சுங்கிறது தான் மீதி கதை. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் மாஸ் ஆக்ஷன் எமோஷனல் டிராமாவா வந்திருக்கு. முதல் பாதியில ராயா கேரக்டர் எவ்வளவு டாக்ஸிக்னு தெளிவா காட்டியிருக்காங்க. ஆனா கேகிரிஎஃப் படத்தையும் தாண்டி அளவுக்கு அதிகமான வன்முறை, அப்புறம் கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற ஆபாச காட்சிகளும் இருக்கு. லாஜிக் மீறல்களும் ஆங்காங்கே எட்டி பாக்குது. முதல் பாதி ஓகேவா நகர்ந்தாலும் இரண்டாம் பாதியில படத்தோட நீளம் நம்ம பொறுமையை பயங்கரமா சோதிக்குது. மெயின் ட்விஸ்ட் வர்ற வரைக்கும் என்னடா நடக்குதுங்கன்னு யோசிக்க வைக்கிறாங்க. அதனால ட்விஸ்ட் வந்தப்புறமும் அதை பெருசா ஏத்துக்க முடியல. சண்டை காட்சிகளையும் படத்தோட நீளத்தையும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். யஷ் மாசான ஸ்கிரீன் பிரசன்ஸ் மிரட்டலா பண்ணிருக்காரு. நயன்தாரா கியாரா தங்களோட கேரக்டரை அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. மற்றவர்கள் தாரா சுதாரியா உமா குரேஷி கச்சிதம். ருக்மிணி வசந்துக்கு பெரிய ரோல் இல்லை. டெக்னிக்கல் டீம் 1947 1960 காலகட்டத்து கோவாவை கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ரவி பஸ்ரூர் பின்னணி இசையும் வசனங்களும் படத்துக்கு பெரிய பலம். இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா யஷ், நயன்தாரா, கியாராவின் நடிப்பு, கெத்தான வசனங்கள், சண்டை காட்சிகள், ரவி பஸ்ரூரின் பின்னணி இசை. படத்தோட மைனஸ் என்னன்னா ரொம்பவே நீளமான காட்சிகள், லாஜிக் மீறல்கள், பொறுமையை சோதிக்கும் இரண்டாம் பாதி. மொத்தத்தில் இந்த டாக்ஸிக் ரசிகர்களின் பொறுமையை சோதிக்கும் ஒரு கசப்பான டானிக். இந்த படத்தோட ரேட்டிங் 5க்கு 2.75.